அன்பின் பிதாவே, இந்த நல்ல ஜப ஐக்கியத்தை தந்த தயவுக்காமை துதிக்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறீர், அதற்காமை துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, வேதத்தை தியானிக்கும் போது நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். நம்ம ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்திருக்கிறோம். 2வது வசனத்துல சொல்லிருக்கு, இந்த சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி சொல்றாரு, நீங்க தான் எனக்கு அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரோட செட்டையின் கீழே அடைக்கலமா வந்திருக்கிற அந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்துல ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறதுல, அவர் செட்டையில நம்ம அடைக்கலமா இருந்தோம்னா, முதல்ல 3வது வசனத்துல, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். முதல்ல நம்மள தப்புவிக்கிற தேவன். நமக்கு எதிரா சத்துரு பல்வேறு விதங்கள்ல நம்மளை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னிகளை வச்சிருக்கான். வேடன் எப்படி கன்னிகளை வச்சு பறவைகள் விலங்குகளை பிடிக்கிறானோ, அதே போல பிசாசும் நிறைய கன்னிகளை நமக்கு விரோதமா வச்சிருக்கான், அல்லது நம்மளை அழிக்கும்படியா பல்வேறு திட்டங்களை போடுறான். ஆனா ஆண்டவர் நம்ம அவருடைய செட்டையின் நிலையில இருந்தோம்னா அது எல்லாத்துக்கும் நம்மளை தப்புவிப்பார். அடுத்து 2வது 11வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்மளை காக்கும்படி, நம்மளை காக்கிறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அவர் செட்டையின் கீழே நம்ம வந்தோம்னா அவர் தூதர்களை அனுப்பி நம்ம கால் இடராதபடிக்கு தங்களோட கரங்கள்ல ஏந்தி கொண்டு போவார்கள். பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம். அவர் காத்து நம்மளை வழி நடத்துவாரு. 3வது காரியம் இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 14வது வசனத்துல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். முதல்ல விடுதலை தர்றாரு. விடுதலைன்றப்ப எந்த பிரச்சனையினால நம்ம சிக்கி இருக்கோமோ அந்த பிரச்சனையில ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தர்றாரு. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்ம ஆண்டவர் அவருடைய செட்டையின் கீழே நம்ம வந்துட்டோம்னா நமக்கு உயர்ந்த அடைக்கலாம், நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம இருக்கிறோம், உயர்ந்த அடைக்கலாம். ஒரு வசனம் எபேசியர் 2வது அதிகாரத்துல சொல்லிட்டு, அவரோட வலது பாசத்துல நம்ம உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு உன்னத ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. உயர்ந்த பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நம்ம எப்பெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ, அவரோட செட்டையில இருந்தோம்னா நம்மளை கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறாரு.
ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்து நேரிடும் போது அவர் நம்ம கூட இருப்பார். ஏசாயால சொல்லியிருக்கு, நான் ஆறுகளை கடக்கும் போது அவர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவைகள் என் மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது கூட வேகாதிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். ஏன்னா ஆண்டவர் ஆபத்துல நம்ம கூட இருக்காரு, நம்மளை தப்புவிப்பாரு. அவனை தப்புவித்து நம்மளை கூட இருந்து அந்த ஆபத்துல நம்மளை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தப்புவிக்கிறது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காங்க. ஆனா அதனால நம்ம எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம தைரியமா, ஆபத்துல கர்த்தர் என் கூட இருக்காங்க, என்னை தப்புவிப்பாங்க, என்னை கனப்படுத்துவாங்கன்ற விசுவாசத்தோடு நம்ம செயல்படுகிறவங்களா இருக்கணும். இப்ப 2 பேர் பழைய ஏற்பாட்டுல அவங்க 2 பேரும் ஆண்டவரோட செட்டையின் நிழல்ல அடைக்கலமா வந்தாங்க. சங்கீதம் 57ல தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரோட செட்டையில அடைக்கலமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சங்கீதம் 57:1 பின்பகுதி, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன் அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனைகள் மத்தியில, ஏன்னா தாவீத எப்படினாலும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் துரத்திக்கிட்டே வரான். சவுலுக்கு தப்பிச்சு ஒதுங்கும் போதுதான் இந்த சங்கீதம் எழுதினாருன்னு சொல்லிட்டு அதனோட தலைப்புல போடப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையில, ஆபத்து நிறைந்த சூழ்நிலையில நான் செட்டையின் நிழலில் வந்து அடைவேன் அப்படின்னு சொல்றாரு. 3வது வசனம், என்னை விழுங்க பார்க்கையில், என்னை பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். சத்துரு தாவீத விழுங்க பார்க்கிறான், ஒண்ணுமில்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிக்கிறார். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உதவி அனுப்பி தாவீத ரட்சிக்கிறார். தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார். சத்ருவை பத்தி தாவீதுக்கு விரோதமா எழும்பின சத்ருவை குறித்து 59வது அதிகாரத்தை, சங்கீதம் 59ல 3வது வசனத்துல, பலவான்கள் எனக்கு விரோதமா கூட்டம் கூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே சங்கீதத்துல 12வது வசனம், அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது, அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்கள். சத்துருக்களோட பேச்சு, இட்ட சாபம், சொல்லிய பொய், இதெல்லாம் குறித்து சொல்லுகிறாரு. 14வது வசனத்துல, நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவருக்கு விரோதமா சத்துரு பல்வேறு விதங்கள்ல நெருக்கத்தை கொண்டு வருகிறத நம்ம வாசிக்கிறோம். ஆனா இது எல்லாத்துலயும் அவர் என்ன செய்யறாருன்னா, உமது செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் எல்லா தீமையில இருந்தும் தாவீத விலக்கி காத்து அவர் சொன்னபடி தாவீத சிங்காசனத்துல ஏற்படுத்தினாரு, ராஜாவா உயர்த்தினாரு, உயர்ந்த அடைக்கலத்துல வைத்தாரு. ஆபத்துல தாவீதோடு கூட இருந்து தப்புவிட்டு அவரை கனப்படுத்தி ராஜாவாக்கினார். சத்துருனுடைய திட்டங்கள் ஒன்றும் பலிக்கல. ஏன்னா ஆண்டவரோட செட்டையின் நிழல்ல வந்து அடைந்ததுனால ஆண்டவர் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி தப்புவித்தார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து இன்னொருத்தர் நமக்கு நல்லா தெரியும், ரூத்தோட புத்தகத்துல நம்ம இத குறிச்சு வாசிக்கிறோம். ரூத் 1வது அதிகாரத்துல
நம்ம வந்து நகோமி வந்து பெத்லகேம்ல இருந்து மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அங்க தன்னோட 2 பையங்களும் திருமணம் ஆகுது. ஆனா அவங்க கணவனும் 2 பையனும் மரித்து போறாங்க. ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறப்ப பெத்லகேம்ல தேவன் வந்து தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாருன்றத அறிந்து மறுபடியுமா தங்களோட தேசத்துக்கு திரும்பி வரும்போது தன்னுடைய 2 மருமகளையும் கூப்பிட்டு நீங்க உங்க தேசத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒருபால் வந்து தன்னுடைய மாமிக்கு வந்து முத்தமிட்டு போயிட்டா. ஆனா ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள்னு சொல்லிட்டு ரூத்து 1ஆவது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அவ சொல்றா 16வது வசனத்துல, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நான் உங்களோட தங்கி இருப்பேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு ஆண்டவரோட உறுதியா படிச்சுக்கிட்டா. அங்க போவாஸ் கூட சொல்றாரு 2வது அதிகாரம் 11வது வசனம், உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்தினிடத்திற்கு வந்ததையும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவ ஆண்டவரை நம்பி ஆண்டவரோட செட்டையின் கீழே அடைக்கலமா வந்தத இங்க வந்து போவாஸ் சொல்றாரு. ரூத் அப்படி கர்த்தரை விடாம உறுதியா பற்றி கொண்டு தன்னோட தாய் தகப்பன் ஜென்ம தேசம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அறியாத ஜனத்தினிடத்துல ஆண்டவரோட செட்டையில அடைக்கலமா வந்ததுனால அவரால நிறைவான பலன் அவருக்கு கிடைச்சது. என்ன நிறைவான பலன்றது நமக்கு தெரியும். அந்த அவளுக்கு பிறந்த குழந்தை வந்து 4வது அதிகாரம் 17வது வசனம், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததென்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். தாவீதோட அப்பா வந்து ஈசாயோட அப்பா ஓபேத். அப்ப ரூத்தோட சந்ததியில வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றார். இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு மத்தேயு 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் ரூத்தோட பேரு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவா பெண்களோட பேரே அட்டவணையில வராது. ஆனா புறஜாதிய மோவாபிய பெண்ணான ரூத்தோட பேரு இயேசு கிறிஸ்துவோட அட்டவணையில, பிறப்பின் அட்டவணையில, வம்ச வரலாறுல இடம்பெற்றிருக்கு. இது எவ்வளவு பெரிய சாக்கியம்! ஏன்னா அவரோட செட்டையில் நிழல்ல வந்ததுனால ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்து அவளை உயர்ந்த அடைக்கலத்துல வச்சு கனப்படுத்துகிறத நம்ம இங்க வாசிக்கிறோம். 3வது புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டுல நிறைய பேரு ஆண்டவரோட செட்டையின் கீழே அடைக்கலமா இருந்தாங்க. இதுல நம்ம ஒருத்தரை குறிச்சு மட்டும் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை உறுதியா பிடிச்சு கொண்டாரு. கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தாரு. அவருக்குள் நாம் அசைகிறோம், பிழைக்கிறோம், இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத நம்ம வாசிக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படிலாம் சொல்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப கர்த்தரோட செட்டையில அடைக்கலமா அவர் வந்திருக்கிறாரு.
2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று அவர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு, என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் எப்படிலாம் உதவி செய்கிறாரு. நான் பிரசங்கம் பண்றது நிறைவேறணும், புறஜாதியினர் நான் பேசுறத கேட்கறதுக்கும் என்னை பலப்படுத்தினார், என்னை பலப்படுத்துறார். நான் பிரசங்கம் பண்றதுக்கு என்னை பலப்படுத்துகிறாரு. புறஜாதி மக்கள் அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறதுக்கு என்னை பலப்படுத்துகிறார். சிங்கத்தின் வாயின் நின்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தின் வாய், இங்க சிங்கம் சொல்றது சிங்கம் உண்மையான சிங்கம் கிடையாது. சிங்கத்தை போல பவுல அழிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க. அவங்களோட கைக்கு ஆண்டவர் தப்புவித்து நான் ரட்சிக்கப்பட்டேன், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவர்தான் என்னை ரட்சித்து காப்பாற்றுகிறவர். அவருக்கே சதா காலமும் மகிமை உண்டாவதாக. அப்ப அவருடைய செட்டையின் நிழல்ல நம்ம இருக்கும்போது நம்ம சங்கீதம் 91ல பார்த்தபடி முதலாவது அவர் நமக்கு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாசுர கொள்ளை நோக்கும் நம்மளை தப்புவிக்கிறார். நம்மளை அழிக்க நினைக்கிற சத்ருடைய, நமக்கு சத்ரு ஒரே சத்ரு தான் பிசாசு. அந்த பிசாசு நினைக்கிற எல்லா நம்மளை அழிக்கிறதுக்கு நினைக்கிற எல்லா திட்டங்களையும் ஆண்டவன் நம்மளை தப்புவிக்கிறாரு. 2வது நம்மளோட போற பாதைகள்ல நம்மளை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளை இருக்கிறாரு. 3வது நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வச்சு நம்ம பண்ற ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறாரு. ஆபத்துல நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. அப்ப நம்மளும் கூட தாவீத போல, ரூத்த போல, பவுல போல ஆண்டவரோட சட்டையின் கீழே அடைக்கலமா இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை தப்புவிட்டு பாதுகாத்து நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரு அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிக்கிறோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நாங்களும் கூட உங்களுடைய செட்டையின் நிழல்ல ஆண்டவரே, நீங்க தான் எங்களோட அடைக்கலம், நீர் தான் எங்க கோட்டை, நீங்க நான் நம்பி இருக்கிறவர் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதுகாப்புல நாங்க தங்கி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் உண்மையில் விசுவாசமாய் இருந்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. உங்களுடைய அன்பின் கரத்துல எங்க ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.